திரும்புற இடம்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. வைரம் போட்டா இந்த ராசிக்கு நல்லது, பவளம் போட்டா இந்த ராசிக்கு நல்லது அப்படின்ற மாரி. ஆனா, அத யாரு போடலாம்? சில பேர் வைரம் போட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லுவாங்க. சில பேர் வைரம் போட்டு கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க. அதுவும் இல்லாம இயல்பாகவே இந்த நவரத்தினங்கள் அப்படின்றதுக்கு அடர்த்தி அளவு ரொம்ப ஜாஸ்தி. டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதற்கான மெனக்கெடுதல், அதற்கான ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்களிடம் அது இருக்கும்போது மட்டும் தான் அது வேலை செய்யும். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்ம. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க மிலிட்டரில இருக்கீங்க, நீங்க ராணுவத்துல இருக்கீங்க. அப்படின்னா மட்டுமே உங்களுக்கான ஒரு புல்லட் ப்ரூஃப் குடுத்தா ஓகே. இல்லையா? நீங்க சாதாரணமா வீட்ல இருக்கும்போது புல்லட் ப்ரூஃப் போடலாமா? தேவைப்படுற இடத்துல போடலாம் இல்லையா? அந்த மாரி தான் வந்து நம்ப நவரத்தினங்களை கையாளுதல் என்பது உண்டு. அந்த காலத்துல நவரத்தினங்கள்ல கோவில்களுக்கு வச்சாங்க. மன்னர்கள் பயன்படுத்துனாங்க. ஏன்னா, அவர்களுடைய வேலை என்பது அவ்ளோ தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. அதற்கு அந்த நவரத்தினங்களுடைய வீரியமும், நவரத்தினங்களுடைய ஒளியும், நவரத்தினங்களுடைய அதிர்வுகளும் தேவைப்பட்டனால, அவர்கள் எல்லாம் அதை அணிந்து கொண்டார்கள். அப்போ யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ, அவர்களுக்கு இந்த நவரத்தினம் என்பது மிகச்சரியான முறையில் வேலை செய்யும். ஏன்னா, அதோடைய அடர்த்தி அளவு ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்றது புரியுதுல்ல? ரொம்ப பெரிய இருட்டா இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு பெரிய டியூப் லைட் தேவ. குட்டியா இத்துணூண்டு இருட்டுக்கு எதுக்கு நம்மளுக்கு அவ்ளோ பெரிய டியூப் லைட் இல்லையா? நம்ம ஏசியே எடுத்துக்கிட்டோம். சின்ன ரூமுக்கு நம்மளுக்கு 1 டன் ஏசி போதும். எதுக்கு நம்ம 2 டன், 3 டன்லாம் போட்டுக்கிட்டு. அந்த மாரி தான் இந்த ரத்தினங்களை கையாளுதல் அப்படின்றது ஒண்ணு.